துதிகளிலே வாசம் பண்ணுகிறதான தேவன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன்பாக வாருங்கள் என்று நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். பல கவலைகள், பல பாரங்கள் உங்களை சுற்றில் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது மகிழ்ச்சியோடு எல்லா கவலைகளையும் பாரங்களையும் மறந்து ஆனந்த சத்தத்தோடு. எப்படி அந்த ஆனந்த சத்தம் வரும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் எனக்காக வழக்காடுகிற, எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்கள் இருதயத்தில் மகிழ்ச்சி வரும். கர்த்தர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர் மேலான காரியங்களை சுதந்தரிக்க முந்தினவைகளை நினைத்து வருத்தப்படுகிற நாளல்ல, பழச நினைச்சு வருத்தப்படுகிற நாளல்ல. மேலானவைகள் என கண்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் அதை சுதந்தரிப்பேன். கர்த்தர் அதை எனக்கு தருவார். அதை நான் பெற்றுக்கொள்வேன். நான் தொடர்ந்து ஓடுவேன்.